கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவன் மனிதனை குறித்து வைத்திருந்த ஆதீன திட்டத்தை குறித்து உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். தேவன் மனுஷனை உருவாக்கும் போது, தேவன் மனிதனை இந்த பூமியிலே புறப்பட பண்ணும்போது அல்லது பிறப்பிக்க செய்யும் போது, அவனை சிருஷ்டிக்கும் போது அவனை குறித்து வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் என்ன என்பதை நான் இன்றைக்கு உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனிதனுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு, பலவிதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த பூமியிலே மனிதனை சிருஷ்டிப்பதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன? அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் மனுஷன் இந்த பூமியிலே பிரதிபலித்து ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 மற்றும் 27 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, மனுஷனை குறித்து தேவன் வைத்திருந்த தமது ஆதீன திட்டத்தை குறித்து நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். பொதுவாக கவனித்து பார்ப்போமேயானால் பாருங்களேன், வேதத்தில் இவ்விதமான குறிப்புகள் இல்லை. மனிதன் இந்த பூமியிலே ஏழையாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லப்படல. அவன் பணக்காரனாக ஐஸ்வர்யவனாக அவனை சிருஷ்டித்தார் என்றும் அங்கு எழுதப்படவில்லை. கல்வியில் தேர்ந்தவனாய் அவனை சிருஷ்டித்தார் என்றும் வேதத்தில் இல்லை. ஏனென்றால் அவனை சிருஷ்டிக்கும் போது ஒரு பெரிய மனிதனாகவே சிருஷ்டிக்கிறார். அப்படிதான் நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். ஒரு குழந்தையை சிருஷ்டிக்கல, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு தடகாத்தமான ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் ஆணும் பெண்ணையும் சிருஷ்டித்தார், ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். இவ்விதமாக குறிப்பிடவில்லை. எவ்விதமாக? அந்த மனிதனை உயர்ந்த குலத்தில் உள்ளவனாக சிருஷ்டித்தார் அல்லது தாழ்ந்த குலத்தில் உள்ளவனாக சிருஷ்டித்தார் என்பதற்கும் குறிப்புகள் இல்லை. அல்லது அவனை மிகவும் அதிக படிப்புள்ளவனாக, படித்தவனாக அல்லது படிப்பற்றவனாக சிருஷ்டித்தார் என்கிறதற்கும் குறிப்பில்லை. அழகானவனாக, அழகற்றவனாக, ஏழையாக, பணக்காரனாக இவ்விதமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் காண்பித்து கொடுக்காமல், ஆதீனத்திலே தேவனுடைய சிந்தையிலே, தேவனுடைய இருதயத்திலே இருந்த ஒரு பெரிய பாரம் அல்லது அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால், மனுஷன் இந்த பூமியிலே அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் தனக்குள் பெற்றிருந்து அதை இந்த உலகத்திலே பிரதிபலித்து வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் பெரிதுபடுத்துகிறார் என்கிற சத்தியங்களை நீங்களும் நானும் இங்கே கவனிக்கிறோம். அதனாலதான் அவருடைய வளர்ச்சியை குறித்தோ, அதாவது அவருடைய உயரம், அவருடைய நிறம், அவருடைய படிப்பு தன்மை, அவருடைய கல்வி, அவருடைய ஞானம், அவருடைய செல்வாக்கு என்று சொல்லி இவைகளை குறித்து காண்பித்து கொடாமல், அவளுடைய ஆஸ்தி அந்தஸ்தை குறித்து காண்பித்து கொடாமல், அவளுடைய அறிவு, அழகு அவைகள் சம்பந்தமாய் காண்பித்து கொடாமல், மனுஷனை இந்த பூமியிலே அவர் சிருஷ்டித்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. அது அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது. ஆகையினால்தான் நீங்க வேதத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பூமியில ஏதோ மனிதர்கள் பண வசதி இல்லாமல் இருந்ததுனால தேவன் தம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினதா பைபிள்ல சொல்லப்படல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால கூட எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க? உயர் மட்டத்திலே, உயர்ந்த பதவியிலே, பல அந்தஸ்துகளிலே சிறந்தவர்களாக காணப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஏன் ஏரோது போன்ற பல ராஜாக்கள் பெரிய பெரிய மேன்மையை, சிறப்பான அந்தஸ்தை பெற்றிருந்ததை நீங்கள் நானும் சரித்திரத்தின் பின்னணியில கூட அறிய முடியும். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஆதியிலே மனுஷன் மேல தேவன் வைத்திருந்த, மனுஷனிடத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருந்த, சிருஷ்டிக்கும் போது வெளிப்படுத்தி இருந்த
அவருடைய சாயலும் ரூபமும் மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு அது இழந்து போய் விட்டது. அது இழக்கப்பட்ட நிலைமையில மனிதன் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டு சீர்கேடான அனுபவத்தில் நிலை கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட மனிதன் மீண்டும் தன்னுடைய ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தராகிய தேவன் அந்த சாயலுக்கு உட்படுத்தும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் நீங்கள் நான் வேதத்துல பார்க்கிறோம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27 மனுஷனை குறித்த தேவனுடைய ஆதீன திட்டம் இவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் அவனை படைத்தார். ஆனால் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் நன்கு அறிவோம், சாத்தானுடைய அதாவது சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு பிற்பாடு ஆதாமும் மீறுதலுக்குட்பட்டு தேவனற்ற நிலைமையில் ஆத்துமாவிலே மரணத்தை சந்தித்த பிற்பாடு சந்தித்த உடனே அவர்கள் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் இழந்து விட்டார்கள். இது 100% உண்மை. ஏனென்றால் அவர்கள் மேல் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்களிடத்தில் காணப்பட்டிருந்த அந்த சாயலும் ரூபமும் தேவனுடையது. அது மகா மகத்துவமானது, மகா மகிமை நிறைந்தது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஏன்னா தேவனுடைய சாயலும் அவருடைய ரூபமும் மகா மேன்மையானது. ஆனா என்றைக்கு மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ அந்த சாயல் அவனை விட்டு எடுபட்டது என்பதை நாம் வேதத்துல இந்த வசனத்தை கொண்டு ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே. அப்ப ஆதியாகமம் 1:26 தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி வடிவமைத்த சிருஷ்டித்த அந்த மனிதன் இப்பொழுது பாவத்தினால் கரைப்பட்ட பிற்பாடு தனக்கு பின்வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிக்கு தன்னுடைய சொந்த சாயலை கடத்துகிற காட்சி இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. It's very clearly highlighted that the early parents, Adam and Eve, imported or impart their own likeness and image to the generation to come அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வரப்போகிற அடுத்தடுத்து வர இருக்கிற அந்த தலைமுறைக்கு தங்களுடைய சொந்த சாயலையும் சொந்த ரூபத்தையும் கடத்தினார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே, இந்த மீறுதலினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் 14, 15 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது நீங்களும் நானும் நன்கு அறிவோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இங்கே பாவம் செய்த எல்லாருக்கும் மரணம் வந்தது என்று வேதம் சொல்லுது. ஆனால் 14வது வசனத்தை பார்க்கும்போது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன செஞ்சுது? ஆண்டு கொண்டது. அதை தொடர்ந்து சொல்றார், பின்பு அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் என்று அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த வசனம் இப்படி காண்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அப்ப அந்த ஆதாம் பிந்தின ஆதாம் முந்தின ஆதாமுக்கு முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமுக்கு முன் அடையாளமானவன் என்று காண்பிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாயலும் ரூபமும் சம்பந்தப்பட்ட காரியங்களே. நல்லா விளங்கிக்கங்க. மனுஷனை குறித்த தேவனுடைய ஆதீன திட்டம், அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே தமது சாயலையும் தமது ரூபத்தையும் இந்த உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்திருந்தார். பாவம் உள்ளே பிரவேசித்ததினாலே இங்கே அவனுடைய சந்ததிக்கு அவன் அடுத்தடுத்து அவனுடைய சொந்த சாயலையும் தன் சாயல் தன் ரூபத்தையும் அடுத்த சந்ததிக்கு அவன் விட்டு போகிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். இங்கே
ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதாமின் சந்ததியானது ஆதாமும் ஏவாளும் கரைப்பட்ட பிற்பாடு, ஆதாமும் ஏவாளும் மீறுதலுக்கு உட்பட்ட பிற்பாடு ஏற்படுத்தப்படுகிற சந்ததியாய் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆக வேதம் இவ்விதமான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. மனுஷன் பாவம் செய்ததினாலே தேவ மகிமை அற்றவனாய் போனான் என்று ரோமர் 3வது அதிகாரம் 22 மற்றும் 23 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அறிய முடியும். பிரியமானவர்களே, அப்போ இந்த ரோமர்ல நாம் பார்க்கிற வண்ணமாய் மனுஷன் இந்த கர்த்தருடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்து விட்டான். இப்ப இந்த சாயலையும் ரூபத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கணும். அதனாலதான் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமுமான கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியது இருந்தது. அதைத்தான் நீங்களும் நானும் வேதத்துல கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய தற்சொரூபமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எந்த தூதனுக்கு விதமான காரியத்தை சொல்லல. கொலோசியர் 1வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அவர்தான் தேவனுடைய தற்சுரூபம் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதனையும் தொடர்ந்து நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களை பார்க்கும்போது பாருங்க, 6-7 பார்க்கும்போது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:6 மற்றும் 7 நீங்கள் நான் வாசிக்கிறோம். அப்ப அவர் தேவனுடைய ரூபம் அப்படிங்கிறது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. அப்ப தேவனுடைய சாயல் மற்றும் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட அந்த மகிமை நிறைந்த சாயலும் ரூபமும் கொண்டிருந்த ஆதிகால மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த சாயலையும் ரூபத்தையும் இழந்து தன்னுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு தன்னுடைய கரைபட்ட சாயலையும் ரூபத்தையும் கொடுக்கிற காரியத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதனாலதான் ஆதாம் தன் சாயலை தன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கிறான். அந்த சாயல், அந்த ரூபம் என்ன? மகிமையற்ற சாயல், தேவனற்ற சாயல், பாவத்தின் சாயல் என்பதை மறந்து போக வேண்டாம். அது பாவத்தின் சாயல். அதனாலதான் அந்த மனிதனை குறித்து பாவ மனுஷன் என்று சொல்லியும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த சாயலையும் ரூபத்தையும் மீண்டும் மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாமின் மூலமாய் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்துவிட்ட மனுக்குலம் மீண்டும் அந்த சாயலையும் ரூபத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து என்னும் தேவகுமாரன் இயேசு என்னும் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களை அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற சத்தியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப எப்பொழுது இந்த சாயலும் ரூபமும் ஆதாம் ஏவாளை விட்டு அது எடுபட்டு போனது என்று சொல்லி நாம் சற்று கொஞ்சம் விஸ்தாரமாய் பார்க்கலாம். வேதத்திலே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் தான். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செஞ்சிருக்கிறேன், பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, விசேஷித்தமா அவர்கள் தவறு செய்வதற்கு என்னதான் அங்க நடந்ததுன்னு கேட்டா, சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினாலதான் அவள் வஞ்சிக்கப்பட்டான் சொல்றதையும் தாண்டி அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். அது என்ன? சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சகல மிருக ஜீவன்களை பார்க்கிலும் இந்த சர்ப்பம் தான் எப்படி இருந்ததா? தந்திரம் உள்ளதா இருந்ததா? சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம்.
அந்த தந்திரத்தை எப்படி அதே வசனத்திலே காமிச்சு கொடுக்கிறார், முதலாம் வசனத்திலே காமிச்சு கொடுக்கிறார். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பொதுவா எதுதான் தந்திரம் அப்படின்னு கேட்டா சாத்தானுடைய தந்திரத்தை சொல்றேன். தேவ பிள்ளைகள் மத்தியில கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய ஒரே ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? அவன் நிறைய தந்திரங்களை கொண்டு வருவானு சொல்லுவீங்க. இல்ல, ஒரே தந்திரம் தான். அந்த தந்திரம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகச் செய்வது, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. அவன் சேரை வச்சுட்டு வந்தாலும் சரிதான், இந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தாலும் சரிதான், மைக்கு பிடிச்சிட்டு வந்தாலும் சரிதான், அல்லது பதவி ஆசையை கொண்டு வந்தாலும் சரிதான், பொருள் ஆசை, பண ஆசை, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் எதை கொண்டு வந்தாலும் சரிதான், இந்த வார்த்தையை விட்டு விலக செய்வதுதான் அவனுடைய தந்திரம். வேற எதுவுமே கிடையாது. அவனுடைய பிளானே இதுதான். கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய பிளான் இதுதான், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக செய்வது. அதனாலதான் அந்த தந்திரத்தை பைபிள் எப்படி காமிச்சு கொடுக்குன்னா, தேவன் சொன்னது உண்டா? Did God say that? Did God say that? அப்ப எதை அவன் என்ன செய்யற அப்படின்னா, நல்ல கவனிங்க, the serpent made Eve, நல்ல கவனிங்க, the serpent made Eve doubt the word of God, doubt what God had already told. தேவன் ஏற்கனவே சொன்ன அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு இதே மாதிரி புஸ்தகம் கிடையாது. அன்னைக்கு செவி வழியா ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். நல்ல கவனிங்க, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை எதை பற்றியது? அவர்கள் உடுத்தக்கூடிய உடையை பற்றியதா? அவர்கள் சுற்றி பார்க்கிறதை பற்றியதா? அவர்கள் எந்த ஆற்றிலை போய் குளிக்க வேண்டும் என்பதை பற்றியதா? அல்லது எந்த மிருகங்களோடு பழகணும், எந்த மிருகங்களோடு பழகக்கூடாது என்பதை பற்றியதா? இல்லை. எதை பற்றியது? புசிக்கிறதை பற்றியது, விருட்சத்தை பற்றியது, கனியை பற்றியது. தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் ஆதாம் ஏவாள்கிட்ட விசேஷமாய் தேவன் கற்றுக் கொடுத்த, தேவன் காண்பித்த, தேவன் பேசின வார்த்தைகள் அனைத்தும் புசிக்கிற காரியத்தை பற்றியது. இப்ப அதனாலதான் அவனும் இத சந்தேகப்பட வைக்க. அவனும் எதுதான் பேசுறான்? புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டா? இப்ப அவரும் புசிக்கிறத குறித்தும் வார்த்தையை சொல்லியிருக்க, இவனும் புசிக்கிறத குறித்தும் பேசுறான். அப்படின்னா என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை தான் அவன் அசைக்க பார்க்கான். அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர பார்க்கான். இப்ப வந்து கேட்டிருக்கலாம்ல, நீ காலையில எந்த ஆத்துல குளிச்சீங்க? பைசோன்லையா, ஐப்ராத் ஆற்றுலையா, அல்லது கீசோன்லையா, அல்லது கெய்தரோனா, எதுல குளிச்சீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாமே. அவன் வந்து என்ன கேட்கிறான்? அல்லது காலையில நீங்க எந்த ட்ரெஸ் கொடுத்துறீங்க, அல்லது நேற்று எந்த ட்ரெஸ் போட்டீங்க அப்படிதான் கேட்டானா? இல்ல, அதை பற்றினது அல்ல. வேதம் காண்பித்து கொடுக்கு புசிக்கிற காரியத்தை பற்றி தான் தேவனுடைய வார்த்தை இருக்கு. அவனும் அதே காரியத்துல தான் நிக்கிறான். இதுதான் அவனுடைய தந்திரம். இதுதான் அவனுடைய தந்திரம். தேவனுடைய வார்த்தை விட்டு விலக வைக்கணும். இதுலதான் அவன் என்ன செய்யறான்? அந்த தேவ சாயலின் தேவரூபத்தையும் அவர்களை விட்டு எடுபடும்படி கிரியை செய்தான். பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதை. எதுக்காக இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தெல்லாம் இருக்கும் பாருங்க. சிருஷ்டிப்புல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. நீங்க என்ன தாராளமா பார்க்கலாம். அன்னைக்கு எழுதி வைக்கிறதுக்கு ஒருவேளை புஸ்தக சுருள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறதாம். வானங்கள் தேவனுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 1வது வசனத்துல பார்க்கும்போது, முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கும் போது, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை தெரிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று சொல்லி, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் தேவனை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. பாத்துக்கங்க, வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் தேவனை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்க்கிறது மட்டும் இல்ல, அதே காரியத்தை சங்கீதம் 19 முதல் 2 வசனங்கள்ல பார்க்கிறது மட்டுமல்ல, ரோமர் 1வது அதிகாரம் 19-20 பார்க்கும் போதும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். அதையும் கூட உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம், அதிலே 19-20 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அது எப்படி வெளிப்பட்டிருக்கு? அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செஞ்சாரா?
வெளிப்படுத்திருக்கார். ஏன்னா யார் அறிவதை பத்தி? தேவனை குறித்து அறியப்படுவதை பத்தி அவர் வெளிப்படுத்திட்டாராம். எப்படின்னு சொல்லி காரணம் சொல்றார் பாருங்க. எப்படி என்றால், எப்படி ஒரு 66 புஸ்தகத்தை கையில வச்சுட்டு நான் உங்களுக்கு தேவனை குறித்து அறியப்படுவதை நீங்க இதன் மூலமா பாத்துக்கங்க அப்படின்னு புஸ்தகத்தை கொடுத்த மாதிரி போட்டிருக்குதா? அது இந்த காலத்துல விசாரிக்கலாம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்களை எப்படி விசாரிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை பத்தி சொல்ல முடியுமா? வெளிப்படையா பேச முடியாது. இந்த மாதிரி 66 புஸ்தகத்தை கை கொண்டான்னு கேட்க முடியுமா? அப்ப 66 புஸ்தகம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னால இப்படி 66 புஸ்தகம் கிடையாது. அதனாலதான் சொல்றார், ஆதியிலிருந்து அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா நியாயமானதா நீதியா இருக்கும். அதுதான் சொல்ற, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினாராம். அழகா போட்டிருக்கு இங்க பாருங்க. தேவன் இல்ல, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், நல்ல பாருங்க, காணப்படாததுதான். தேவனை யாரை காண முடியுமா? அவருடைய நித்திய, அவருடைய கர்த்தத்துவத்தை, அவருடைய தேவத்துவத்தை, அவருடைய நித்திய வல்லமைய பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த காணப்படாதவைகள் இருக்கு பாருங்க. காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. உலகம் உண்டானது முதற்கொண்டு என்ன செய்யப்படும்? தெளிவாய் காணப்படும். எது தெளிவாய் காணப்படும்? காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, மகத்துவம் என்பவைகள் தெளிவாய் காணப்படும். எதுல இருந்து? உலக தோற்றம் முதல்ல இருந்து. அழகா பைபிள்ல இருக்கு, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அது எப்படி? நீங்க யோசிச்சு பாருங்க. உலகம் உண்டானது முதற்கொண்டு, உலகம் உண்டானதிலிருந்து தெளிவாய் காணப்படும்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்ததா? மோசே ஏதாவது எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா? உலகம் உண்டாகும் போது அங்க யார் இருந்தா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டவைகள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு திட சாட்சி. ஆனா யாரும் தப்ப முடியாது. அதனாலதான் சொல்றாரு, ஆதலால் போக்கு சொல், அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமில்லை. There is no room for them to be asking excuse. Or else we can say like that, there is no room for them to be excused. ஐயோ நான் தெரியாது அப்படி சொல்ல யாருமே முடியாது. என்னால் ஆதியிலிருந்து உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுமா? எதை வச்சு சொல்றாரு? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும். அப்ப ஆண்டு என்ன செய்றார் பாருங்க. ரத்திர சுருக்கமா சொல்றேன், தேவனை குறித்து அறியப்படுவது ஆண்டு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, காணப்படாதவராகிய அவரையும், அவருடைய வல்லமை, அவருடைய தேவத்துவத்தை காணப்படுகிறவைகளினால அறியும்படி செய்கிறார். அப்ப சிருஷ்டிப்பை பார்த்து நீ அறிஞ்சிக்க, அவருடைய மகத்துவத்தை அறிஞ்சிக்க, அவருடைய நித்திய வல்லமை அறிஞ்சிக்கன்னு சொல்லி, அவருடைய தெய்வத்துவத்தை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காரியங்களை வைத்திருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? அப்படி வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப சகலத்தையும் அவருக்கென்றும், அவர் மூலமாய், அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னா, இது என்னுடைய ப்ராடக்ட். இப்போ நான் தான் உருவாக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் உருவாக்கியிருக்கேன் ஒரு பொருளை, நான் தான் உருவாக்கியிருக்கேன். அந்த பொருளை உண்மையிலே வாங்கி அந்த பொருள் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது, உண்மையிலே இவர் தான் அதை படைத்தார், இவர் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒரு பொருளை வைத்து கூட நம்ம அறிய முடியும். அதே போல சர்வ சிருஷ்டிகளை பார்க்கும்போது சிருஷ்டிகராகிய தேவனை அறிய முடியும். ஒரு தேவன் உண்டு, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உண்டு. அதனாலதான் நம்ம இந்த சத்தியங்களை இங்கே படிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப வார்த்தையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு பொருளை அறிஞ்சா சொல்லுவோம், ஆமா இது இதனால இதை வச்சுதான் செஞ்சிருக்காங்க, இதை வச்சுதான் இது படைக்கப்பட்டது. அப்ப எதனால அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால், வார்த்தையாகிய தேவனுடைய குமாரனால், தேவனுடைய குமாரனாகிய வார்த்தையானவரால் இது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனாலதான் ஆதியாமத்திலிருந்து நீங்க பார்த்துட்டே வாங்க, எல்லாமே என்னதுதான்? வார்த்தை. இது எல்லாமே யாருடைய வார்த்தைகள்? தேவனுடைய வார்த்தைகள். மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டவர் தேவ வார்த்தையாகிய கிறிஸ்து.
அப்போ எலியா எலிசாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர். எலியா எலிசாவுக்கு கர்த்தர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த தேவ வார்த்தை யார்? எலியா எலிசாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவ வார்த்தை யார்? கிறிஸ்துவானவர். இன்னும் பல தீர்க்கதரிசிகள், பல ஞானதரிசிக்காரர்கள், ஆசாரியர்கள், பல தேவ மனிதர்கள், பல தேவ ஜனங்கள், இவர்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை எல்லா புஸ்தகத்திலும் பார்க்க முடியும். எல்லா புஸ்தகங்களையும் பார்க்க முடியும். அப்ப இந்த வெளிப்பட்ட ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், அப்ப தேவன் எங்கெல்லாம் தமது வார்த்தைகளை, யாரிடத்திலெல்லாம் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்த்தா அங்க எல்லாம் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ எங்கதான் ஆதாம் ஏவாளுக்கு சரிவு இருந்து அப்படின்னு சொன்னா, வார்த்தையானவரை விட்டு விலகும் போது, அந்த வார்த்தையை சந்தேகப்படும் போது, சொன்னது உண்டோ அவன் கேட்கிறான். அதான் ஒரு கேள்வி கேட்கிறான். கர்த்தர் சொன்னது புசிக்கிற காரியத்தை குறித்தது. God clearly spoke to them concerning eating. புசிக்கிறத குறித்து பேசினார். இவனுங்க என்ன கேட்கிறான்? இவன் எதை குறித்து தான் பேசுறான்? புசிக்கிறது குறித்து தான் பேசுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர்கள் நிலை கொண்டிருக்கிற எதுல நிலை கொண்டிருக்காங்க? வார்த்தையில நிலை கொண்டிருக்காங்க. இப்ப அவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட வைக்கணும். சொன்னதுண்டா? சொன்னதுண்டோ? உண்மைதானா? அவ எங்கதான் வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு கேட்டா, குமாரனை பற்றி கொள்ளாததுல தான் வீழ்ச்சி இருக்கு. ஆதியில் இருந்த தேவ வார்த்தையானவர். அப்ப ஆதாம் எவாளுக்கும் குமாரனை தான் என்ன செஞ்சாரு? தேவன் கொடுத்திருந்தார். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? சகல விருட்சங்களையும் கனிகளையும் புசிக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்கிற அந்த வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தினார். ஏதோ சிருஷ்டிப்புல மட்டும் தேவன் தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்பது மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாள் கரைபிட்டு விடக்கூடாது, வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது, தம்முடைய சொந்த சாயலையும் சொந்த ரூபத்தையும் அவர்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவானவரை அவர்களுக்கு கொடுத்தார். வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொடுத்தார். அவர்கள் அதிலே நிலை நிற்காமல் போனார்கள். அதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. எப்பொழுது தேவ சாயலும் தேவ ரூபமும் நம்மை விட்டு எடுபடும் அப்படின்னு சொன்னா, தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்து அசட்டை பண்ணப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. யோனா தேவனை விட்டு விலகுறான். தேவ சாயல் தேவ ரூபம் இருக்கு. இப்ப தர்சிச நோக்கி ஓடுறான். என்னன்னு பார்த்தா, உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அதுல நிலை நிற்க முடியல. அதுல நிலை நிற்க முடியல. இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து. அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் போது தான் ஞாபகம் வச்சுக்கணும். கிறிஸ்துவை நான் வாசிக்கிறேன், கிறிஸ்துவை நான் தியானிக்கிறேன், கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறேன். கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அல்லது ஆதாம் ஏவாளுக்கு நம்ம இதை இப்படி சும்மா எழுத்தின்படி பாத்துறாங்க. ஆண்டவர் சொன்னதை மீறிட்டாங்க. இப்படியே தான் காலாகாலமா அநேக இடங்கள்ல இப்படி பிரசங்கிக்கப்படுகிறது. நான் எவ்வளவு ஆழத்தை இங்க பார்க்க வேண்டியது இருக்குன்னா பாருங்க, சிருஷ்டிப்புல தேவனுடைய வார்த்தையானவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆதாம் ஏவாளை ஒழுங்கு பண்ணுகிறதுல அவர்களுடைய ஆதி மேன்மை இழக்கப்படாதிருக்கும் வண்ணம் அவர்களுக்கு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்டிருந்தார், வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருந்தார். அது என்னைக்கு சந்தேகப்பட்டு அதில் நிலை கொள்ளாமல் போனார்களோ அப்பொழுதே அந்த சாயலின் ரூபத்தை இழந்து விட்டார்கள். இப்ப இவர் என்ன செய்றார் பாருங்க, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவானவர் மீண்டும் மனுக்குலம் அந்த சாயலையும் ரூபத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக அவர் இந்த பூமியில பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால நம்ம எல்லாரையும் தேவனுடைய சாயலுக்கு அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக காணப்பட பண்ணுகிறார். இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த சத்தியம். அதைத்தான் ரோமர் 8:29 சொல்லுது. அநேக நேரங்கள்ல ரோமர் 8:28 தான் அதிகமா பாக்குறாங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது சொல்றாங்களே, நீங்க அதை நோட் பண்ணிக்கங்க. சகலமும் எதுக்கு எதுவா நடக்கு?
நன்மைக்கு எதுவா நடக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கு. அந்த நன்மை என்ன நன்மை? குமாரனுடைய சாயலை பெற்றிருப்பது அந்த நன்மை என்று சொல்லி அதற்கு அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதெல்லாம் சொல்றாரு. தேவனுடைய நோக்கத்தை பாருங்க, அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதாங்க போட்டிருக்கு, தம்முடைய அதாவது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதை தொடர்ந்து வருது தெரியுமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்ப அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்ததுனால ஒரே பேரானவர் ஆகிய கிறிஸ்து இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்ததுனால அவர் மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராய் பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து, எபேசியர் 5:2 வாசிக்கிறோமே, கிறிஸ்துவும் நமக்காக, ஆமாம், அவர் தேவனிடத்திலே தம்மை சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 5:2. அப்போ குமாரன் ஒரே பேரானவரா. இதைத்தான் கொலோசியர் 1:18 பார்க்கிறோம். கொலோசியர் 1:18 பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அதனால அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அப்படி உயிர்த்தெழுதலின் சாயலை காண்பிக்கிறார். அப்ப என்ன சொல்றார் தெரியுமா? அப்படி மரணம் மற்றும் அடக்கத்துல அந்த வீழ்ச்சி அடைந்த அந்த ஆதாம், பழைய மனுஷனுடைய அந்த பாவ மனுஷனுடைய சாயலும் ரூபமும் அடிக்கப்பட்டு, அது மறக்கப்பட்டு, அது முடிவு கட்டப்பட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல தேவனுடைய சாயலும் தேவ ரூபமும் சபைக்கு கொடுக்கப்படுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதி நிலைமைக்கு நாம் திரும்புகிறோம் பாருங்க. தேவனுடைய ஆதீன திட்டத்துக்கு, தேவன் ஆதீனத்திலே மனுஷனை குறித்து வைத்திருந்த அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாய் திரும்புகிறார். எவ்வளவு மேன்மை! ஐயா, இங்க குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதானே போட்டிருக்கு, அப்படி சொல்றீங்களா? குமாரனுடைய சாயலை தானே படிச்சோம். அவர் தேவனுடைய தற்சுரூபமானவர் சொல்லி கொலோசியர் 1:15 பார்த்தோம். பிலிப்பியர் 2:6-7 பார்க்கும்போது, 6ஆம் வசனத்துல விசேஷமா பார்க்கும்போது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் என்று வேதத்தில் இருக்கு. அவர் தேவனுடைய ரூபமும் அவருடைய தற்சுரூபமும் இவர்தான். அவருடைய சாயலை பார்க்கிறோம். எவ்வளவு மகத்துவம் பாருங்க. அப்ப இதை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மரணம் அடைந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பத்தி நம்ம அதிகம் பேசுறோமே, அவருடைய அடக்கத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து, அவர் இன்றைக்கும் பரலோகத்திலே பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பரிசத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாருங்கிற மகத்துவமான சத்தியங்கள் எல்லாம் பேசுகிறோமே. காரணம் என்ன? மனுஷன் தேவன் தனக்கென்று வைத்திருந்த அந்த ஆதீன திட்டத்துக்குள்ளாக, அந்த ஆதீன நோக்கத்திற்குள்ளாக வர வேண்டும். அதனாலதான் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ரூபத்திலேயே, அவருடைய சாயல்லையே குமாரனை பாருங்க, அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி அவரை பாவத்தை போக்கும் வழியாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் இந்த பூமியில அனுப்பி ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்து அவருடைய சாயலை, தேவகுமாரனுடைய சாயலை உங்களுக்கும் எனக்கும் வைத்து விட்டா, இந்த மகத்துவமான சத்தியங்களை நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, அந்த மகா மேன்மைக்குள்ள வந்து விட்டா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப எடுக்க வேண்டாம், டைம் போயிரும். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, யாரு? மனுஷனை பத்தி தான் சொல்றார், ஆதாம் ஏவாளை குறித்து தான் சொல்றார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை.
சொல்லிட்டு என்ன சொல்றார்? அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் சொல்லி சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோமே, அதே காரியத்தை தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 6-7 சொல்றார். நீ மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அது மட்டும் இல்ல, தேவதூதர்ல தான் சற்று சிறியவனாக்கப்பட்டான். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கா இல்லையா? முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரா. கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்துல அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை, ஒன்றையும் காணோம். அது தொடர்ந்து 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எவ்வளவு மகத்துவம் பார்த்தீங்களா? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இயேசு பத்தி சொல்லி நினைச்சாங்க. அது தவறு. 6:7 பொதுவா அந்த ஆதாம் ஏவாளை எப்படி உண்டாக்குன மனுஷ ஜாதிகளை குறித்து சொல்லி இருக்கு, எப்படி படைத்தார்னு சொல்லி. அதே சாயல்ல தான் இவரும் வர்றார். அது இவருக்கும் பொருந்தும், நான் பொருந்தான்னு சொல்லல. ஆனா ஆதியில் உள்ள நிலைமையை சொல்றார். மனுஷன் பெற்றிருந்த நிலைமை என்ன? மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தான்? முடிசூட்டப்பட்டிருந்தான். சகலத்தையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா சகலமும் கீழ்ப்பட்டிருக்கல. காரணம் என்ன? பாவம் உள்ளே பிரவேசித்தது. அவர்களுக்குள்ளே பாவம் பிரவேசித்ததினாலே அவர்களுக்குள்ளே மகா மென்மையாய் மகா மகிமையாய் காணப்பட்டிருந்த தேவனுடைய சாயலும் ரூபமும் எடுபட்டு போய்விட்டது. இதை மீண்டும் கொண்டு வருவதற்கு அதான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படும். முடிசூட்டினாலே crown. They were crowned with the honor and glory. இப்ப வேதம் சொல்லுது, இவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அந்த ஆதி சாயல் மீண்டும் திரும்பி வருது. ஆனா முடிசூட்டி இருந்தார், உண்மைதான். எல்லாத்தையும் இழந்துட்டு. அதான் சங்கீதம் 8லயும் இருக்கு. அப்படி இருக்குன்னா சங்கீதம் 8லயும் அப்படி இருக்கு. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் அப்படிங்கிறது சங்கீதம் 8லயும் சொல்லப்பட்டிருக்கு. 8ல கொஞ்சம் வசனங்கள் தான், ஆனால் எவ்வளவு அழகா எழுதுறாரு பார்த்தீங்களா? சிருஷ்டிப்பை பத்தி தான் பேசுறார். சகலத்தையும் சிருஷ்டித்தார், அப்ப அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினார். இதைத்தான் எபிரேயனாக்கியனும் எபிரேயர் 2:6ஆம் வசனத்திலிருந்து வரிசைப்படுத்துகிறார். அப்ப சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணும். என்றாலும் இவர் அவனைப் போலவே இந்த பூமியில வந்து தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் மீண்டும் மனுக்குலத்துக்கு கொண்டு வருகிறார். தம்முடைய மரணத்தின் மூலமா, தம்முடைய அடக்கத்தின் மூலமா, தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமா, இந்த மூன்றின் மூலமா மனுக்குலத்திற்கு ஆதியிலே மனுக்குலம் மனிதன் பெற்றிருந்த தேவனுடைய சாயலும் ரூபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கப்படுகிறது. நம்ம எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னா, ஏன் சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும் சொல்லி எபிரேயனாக்கியவன் கதறுகிறது போல காணப்படுகிறது? சங்கீதத்திலையும் சங்கீதக்காரனுக்கு இந்த வெளிப்பாடை ஏன் காண்பிக்கிறார்? மனுக்குள்ள என்ன செஞ்சுட்டு வீழ்ச்சி அடைந்துட்டு சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணும் சொல்றாரு. எப்பந்தான் இது நடந்துச்சு? பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும், நீ வேதனையோடைய பிள்ளை பெறுவாய். இது எல்லாத்தையும் குறித்து எப்ப வருது அப்படின்னு கேட்டா, அவர்கள் என்னைக்கு பாவத்துக்கு உட்பட்டார்களோ, சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டார்களோ, யாரு வஞ்சிக்கப்பட்டாலோ ஏவாள், அந்த வஞ்சனையை தொடர்ந்து ஆதாமும் இழுக்கப்பட்டு போகிறான். அப்பொழுதுதான் அதுக்கு அடுத்து பார்க்கிறோம், இவர்கள் நிமித்தமா பூமியே சஞ்சலப்படுகிற அளவுக்கு பாவம் பெருகிவிட்டது, பாவம் உள்ளே வந்து விட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கனியை சாப்பிட்டதுதான், ஒரே ஒரு கனி தான், ஆனா எல்லா பாவங்களும் வந்துட்டு பாருங்க. கோபம் வந்திருக்கு இல்லையா? அப்பப்போ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டதுனால முதல் பழத்தை சாப்பிடும்போது கோபம் வந்துச்சு, 2வது பழம் சாப்பிடும்போது பொறாம வந்துச்சு, 3வது பழம் சாப்பிடும்போது பனாசு வந்துச்சு, ஏதாவது போட்டிருக்கா? இல்ல. அந்த ஒரே ஒரு கனி இந்த தேவனுடைய வார்த்தை விட்டு விலகும் போது, ஒன்றில் தவறும் போது, ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் பிறப்பிக்கக்கூடிய, எல்லா சுத்தங்களையும் பிறப்பிக்கக்கூடிய மனிதனாய் மனுஷன் மாறி போனான். அதுதான் மிகவும் ஜாக்கிரதையா நம்ம கற்றுக்கொள்ற வார்த்தை தான். அந்த வார்த்தையை விட்டு விலகினதுனால இந்த சாயலும் ரூபம் மாறிட்டு, இந்த வார்த்தையை உள்ள ஏற்றுக்கொள்றதுனால அந்த சாயலும் ரூபம் மீண்டும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பெருமானூர்ல
இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற மனுஷனை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நம்ம அறியாமல் இருந்துடக்கூடாது. அதனாலதான் அவனை எப்படி படைத்தாராம்? தமது சாயலாக படைத்தார். இதுல வேற எந்த துருபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, தப்பறையான உபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனை படைக்கும் போது அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் படைத்தார், சிருஷ்டித்தார். அப்படிதான் போட்டிருக்குதா? கல்விமான்களாய் சிருஷ்டித்தார், ஏதாவது போட்டிருக்குதா? மிகவும் அழகானவர்களாய் சிருஷ்டித்தார், எதுவும் இல்லை. எப்படிதான் சிருஷ்டிக்கிறாரா? தமது சாயல், தமது ரூபம். அப்ப தேவனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? இந்த பூமியில மனுஷன் வாழ்ற ஒவ்வொரு நாளும் மனுஷனை குறித்த தேவ திட்டமே என்ன? தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் பிரதிபலிக்க வேண்டும். அப்ப கவனிச்சீங்களா? இப்ப எது உருவப்பட்டதோ இப்ப அது உள்ள வரும்போது இது வந்துடும், அவ்வளவுதான். எது உருவப்பட்டதோ இப்ப எது காரணம்? ஒரு உதாரணத்துக்கு, இப்ப லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நான் சுவிட்சை ஆஃப் பண்றேன், ஃபேன் நிக்கி வரதுல அப்படி சுத்திட்டு நிக்கி. இப்ப நம்ம சுத்தி விட்டாலும் ஓடாது, சுத்துன்னு சொன்னாலும் சுத்தாது, என்னதான் பண்ணாலும் நடக்காது. அடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சுவிட்சை மறுபடியும் போட வேண்டியது இருக்கு. எதை அணைச்சோமோ அதை இப்ப ஆன் பண்ணணும், அவ்வளவுதான். அதே போலதான் எதை அவங்க அணைச்சாங்களோ இப்ப அதை ஆன் பண்ணணும். தேவ வார்த்தையை அணைச்சு போட்டாங்க, சாயலும் ரூபமும் எடுபட்டுட்டு. இப்ப அதே தேவ சாயலின் தேவ ரூபத்தில் அவர் இப்ப வர்றாரு. பிந்தின் ஆதாமா அவர் தம்மையே பலியை ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அந்த சாயல், அதை பற்றுகிற சத்தியத்துல, அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்துக்குள் வருகிற எல்லாருக்கும் அவருடைய சாயலை கொடுக்கிறார். அதனாலதான் நமக்கு தெரியும், ஞானஸ்நானனாலே நமக்கு தெரியும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கொலோசியர் 2:12 அடிக்கடி தியானிக்கிற வசனம், ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் மேலுள்ள செயலின்படி அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம், உயிர் தெழுகிறோம் என்கிற சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய பழைய மனுஷன் மாற்றப்பட்டு, நம்முடைய பழைய மனுஷன் அழிவை சந்தித்து புதிய மனுஷனாகிய கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவதுதான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை குறித்தான் கலாத்தியர் 3:27 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப அந்த காரியம் வந்துட்டா, அவர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்துக்குள் வந்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய சாயலும் ரூபமாய் இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தேவனுடைய சாயல் ரூபத்துக்கு 40 நாள் உபவாசம் பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படிலாம் இல்லை. வேத வசனம் தான், வேத வசனத்துல தான் இருக்கு. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? தரித்து கொண்டது அந்த காலத்து இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஒரு இன்னொரு தமிழ் எழுதிருக்காங்க, தரித்து கொள்வதுன்னு இருக்கு. அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம். உடுத்தி கொள்வதுக்கு பேர் தான் தரித்து கொள்வது. ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டா அந்த வஸ்திரம் தான் தெரியும். இப்ப என்ன வஸ்திரம் உடுத்திருக்கோம் அதான் தெரியும். இப்ப என்ன பார்க்கும்போது பச்சை சட்டை போட்ட மாதிரி தெரியுமா? ஏதாவது தெரியாது. என்ன உடுத்திருக்கோம் அதான் தெரியும். கிறிஸ்துவை தரித்து கொண்டா தேவனுடைய தற்சுரூபமானவர் அப்படி வெளிப்படுவார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன? கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 2:20 சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சாயலும் ரூபமும் கொண்ட கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனாலதான் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் யாரை தரிச்சிருக்கிறாங்க? ஆமா, தேவனுடைய சாயலும் ரூபமும் கொண்ட கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். ஆண்டவரே, என்னுடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் எதிலிருந்து விலகும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மேன்மையான, ஆதியிலிருந்து அந்த மகா மேன்மையான தேவனுடைய சாயலும் ரூபமும் எடுக்கப்பட்டதோ, இப்போ அதே போல இப்ப எது உள்ள வந்தா ஆதியில இழக்கப்பட்ட அந்த தேவ சாயலும் ரூபமும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத
இந்த சிலுவை பெற்ற உபதேசத்தின் மூலமாய் இன்றைக்கு நான் பார்த்தறிகிறேனே, தகப்பனே, நான் உம்முடைய சாயலுக்கும் உம்முடைய ரூபத்துக்கும் உரியவன். இந்த பூமியில தேவ சாயலை வெளிப்படுத்தி ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும், என்னுடைய பேச்சில, என்னுடைய செயல்பாட்டுல, என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவனுடைய சாயலும் ரூபமும் வெளிப்படணும். பார்க்கிறவங்க தேவனை பார்க்கணும். அதுதான் பவுல் சொன்ன, நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து தான் வெளிப்படணும். கிறிஸ்து தான் வெளிப்படணும். சொல்லிடக்கூடாது, இவங்கெல்லாம் பைபிள் தூக்குறதுக்கு என்ன லாய்க்கு அப்படி சொல்லிடக்கூடாது. இல்லாத பொல்லாத சொல்லட்டும், அது சொல்லிட்டு போறவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம நல்லடத்தை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனிடத்தில் எப்படி மாம்ச சிந்தை இல்லையோ அதே போல மாம்ச சிந்தை இல்லாதவர்களாய், தேவனிடத்தில் எப்படி மாம்ச கிரியைகள் இல்லாது இருக்கிறதோ அதே போல மாம்ச கிரியைகள் இல்லாதவர்களாய், எப்படி தேவனிடத்தில் மாம்ச இச்சைகள் இல்லாது இருக்கிறதோ அதே போல நாமும் மாம்ச இச்சை இல்லாதவர்களாய் தேவனுக்குள்ளாக சீராய் நடக்க நம்மை அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மனுஷனை குறித்த தேவனுடைய ஆதீன திட்டத்தை குறித்து நாம் பார்த்தோமே. எதிலிருந்து அவர்கள் விலகும் போது தேவனுடைய சாயலும் ரூபமும் எடுபட்டு போனது என்பதை நாம் பார்த்தறிந்தோமோ, மனிதன் ஆதியிலே பெற்றிருந்த அதே இடத்துக்கு நாம் வர வேண்டுமே. ஆனால் தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவை அந்த இடத்துல, அந்த வெறுமையான அந்த இடத்துல கொண்டு வருவதை தவிர வேறு வழி இல்லை. எந்த சுவிட்ச் அணைக்கப்பட்டதோ அதே சுவிட்ச் போடப்பட்டாதான் அந்த சுவிட்சுக்குரிய அந்த உபகரணம் பயன்படும். அதே போல எது அவர்களை விட்டு விலகினது? வார்த்தை விலகினது. வார்த்தை விட்டு விலகினார்கள். தேவ வார்த்தையாகிய கிறிஸ்துவை விட்டு விலகினார்கள். சாயலும் ரூபமும் மாற்றப்படுகிறது. பாவ மாம்சத்தின் சாயலாகிறது. அதுதான் கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படும் போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோமே. பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும். அது என்ன பாவ மாம்சத்தின் சாயல்? இதுவா ஆதியிலே ஆதாமை ஏவாளையும் தேவன் சிருஷ்டிக்கும் போது அவளிடத்துல காணப்பட்டிருந்த சாயல்? இல்லை. பாவ மாம்சத்தின் சாயல் அவர்களுக்குள்ளே வந்து விட்டதே. தேவ சாயல் மாற்றப்பட்டதே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, ஐயோ தேவ வார்த்தையை நான் தள்ளிடக்கூடாது. தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்து அசட்டை பண்ணப்படுவார். ஆனால் அங்கே தேவ சாயலுக்கும் தேவ ரூபத்திற்கும் இடமில்லாமல் போய்விடுமே. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற தருணத்திலே மனிதனை குறித்த தேவனுடைய ஆதீன திட்டத்தை குறித்து கொஞ்ச நேரம் தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாளிலும் கூட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து எடுக்கும்படி சர்ப்பமானது, சாத்தானானவன் இவ்விதமாகவே வஞ்சிக்கிறான். இந்த வார்த்தை சொன்னதுண்டோ? இந்த வார்த்தையை சந்தேகப்பட வைத்து, வார்த்தையானவரை சந்தேகப்பட வைத்து, கிறிஸ்துவானவரை அங்கே அசட்டை பண்ண வைத்து அவனுடைய வேலையை கச்சிதமாய் நிறைவேற்றுகிறான் என்பதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து அசட்டை பண்ணப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் தேவனாயிருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படி மகிமையை கண்டோ, அது பிதாவினுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமாண்டவரே, அவர்தான் எங்களிடத்தில் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு
எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டிருக்கும்படி செய்து அந்த பழைய ஆதிகால அந்த தேவ சாயலுக்கு ரூபத்திற்கும் எங்களை கொண்டு வரும்படிக்கு நடத்துகிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிறேன் யாவரும் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.